உலக திரைப்பட விழா அப்படின்றது வந்து மேட்டுக்குடிக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயமாக இருந்தபொழுது 2003 சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்தோ சினி அப்ரிசியேஷன் வந்து அந்த விஷயத்தை வந்து பண்ணாங்க. சென்னை பைலட் தேட்டரில் தான் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து முதலாக ஆரம்பித்தது. 10 நாளுக்கு நடக்கும். ஒரு நாளைக்கு 5 படம், 50 படங்கள் பார்ப்போம். 10 நாள் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 5 படம், 50 படங்கள்லாம் பார்த்து தான் உலக திரைப்பட விழாக்கள் மீது வந்து ஒரு பெரிய காதலே வந்துச்சு. ஏனென்றால் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஜானர் இருக்கும். ஆனால் உலக திரைப்பட விழான்றது வந்து நாம் பார்க்குற சினிமா இல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அவங்களுடைய பார்வை என்ன, ஒரு படத்தை அவங்களாம் எப்படி எடுக்கிறாங்க, அந்த படத்தை அவங்க எப்படிலாம் ரசிக்கிறாங்கன்ற ஒரு கலாச்சார விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து அதை வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த படத்தை வந்து பார்க்க ஆரம்பித்தோம். இன்னொன்று அது வந்து ஒரு மாறுபட்ட சினிமாவாகவே இருந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து இன்னைக்கு யூகேலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு காலத்தில் அந்த 2003 படம் பார்க்கும்போது நான் செக்கோஸ்லோவேக்கியாவுக்கு போனதில்லை, கொரியாவுக்கு போனதில்லை, ஜப்பானுக்கு போனதில்லை, நெதர்லாண்டுக்கு போனதில்லை, யூகே போனதில்லை, அமெரிக்கா போனதில்லை. அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் உலக திரைப்பட விழாக்களில் பார்க்கலாம். அந்த ஊருடைய ஏரி எப்படி இருக்குது, மரம் எப்படி இருக்குது, மண் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப ஆசையாகவே இருக்கும். ரைட். ஸோ உலக திரைப்பட விழாக்கள் அப்படின்னும் அதில் இருக்கிற படங்கள் வந்து கோர் சினிமா, அதாவது சினிமாவை ரொம்ப ரொம்ப நேசித்தால் மட்டுமே சினிமாவில் இவ்வளவு போதுங்க, இது சொன்னால் போதுங்க, அந்த விஷயத்துக்கு இது இவ்வளோ நீட்டி முழங்க வேணாங்க அப்படின்ற மாதிரியான திரைப்படங்கள் தான் அங்கே பெரும்பாலும் வரும். ரைட். சில படங்கள் பொறுமையை சோதிக்கும், சில படங்கள்லாம் யூ மேட் மை டே அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய படங்களும் உலக திரைப்பட விழாக்களை நிறைய பார்த்துருக்கேன். அந்த வகையில் ஒரு வருடத்துக்கு முன்பாக நாங்கள் அப்படின்னு ஒரு படம் வந்து மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இயக்குனர் அவினாஷ் பிரகாஷ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆகி பரவலான பாராட்டுகளை பெற்றது. அந்த படம் வந்து 4.5 மணி நேரம். ஆக்சுவலி ஒரிஜினல் ஃபிலிம் வந்து 4.5 மணி நேரம். இப்போ வந்து 2.5 மணி நேரமாக ஃபிலிமை கட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படத்தை வந்து பிஆர்ஓ நிகில் பண்ணுறாரு. அவருடைய அசிஸ்டண்ட்டு நம்ம கார்த்தி தம்பி தான் வந்து என்ன பண்ணால், வீமோவில் வந்து உங்களுக்கு வந்து படத்தை கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணுன்னே அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால் அந்த படத்தை பார்த்துட்டு, நான் யூகேயில் இருக்கிறதுனால எல்லா படத்தையும் ப்ரிவியூவில் பார்த்துட்டு உடனே நான் ரிவ்யூ பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து வீமோவிலையோ பாஸ்வேர்டு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா, டைரக்டர் சொல்கிறேன், அப்கமிங் டைரக்டர்ஸ் யாராவது இந்த மாதிரி படம் ரிவ்யூ பண்ணணும்னா நீங்கள் அந்த மாதிரி பிஆர்ஓ தம்பி கார்த்தியை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்து பண்ணுறேன். இது ஒரு தகவலாக இங்கே சொல்லிக்கிறேன். ரைட். இப்போ இந்த நாங்கள் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். நாங்கள் டார்க் பேரண்டிங்கை பற்றி பேசக்கூடிய ஒரு திரைப்படம், அந்த ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தை வந்து அவினாஷ் பிரகாஷ் எழுதி, இயக்கி, எடிட் செய்து, ஒளிப்பதிவு செய்து 4த்தையும் படத்திலே பண்ணியிருக்கிறார். ஓகே. இந்த படத்தில் பிரதான கதாபாத்திரங்கள் வந்து மிதுன், ரித்விக், நிதின், அப்துல் ரஃபி, பிரார்த்தனா ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்துக்கான இசை வந்து வேது சங்கர் சுகபனம். ரைட். இப்போ இந்த படத்தினுடைய கதை எதை பற்றி பேசுகிறேன்? நான் ஏற்கனவே சொன்னேன், டார்க் பேரண்டிங்கை பற்றி இந்த படம் வந்து பேசுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ரைட். டார்க் பேரண்டிங்கிறது வந்து என்னென்னா, ஒன்று பொருளாதார சூழ்நிலையால் பிள்ளைகளை வந்து இம்சிக்கிறது, இன்னொன்று தனக்கு வாழ்க்கை சரியில்லாமல் போனதுனால இம்சிக்கிறது, மூணாவது என்னென்னா குடியுஷு வந்து சைக்கோத்தனமாக அடித்து நகர்த்துறது. இதெல்லாம் வந்து டார்க் பேரண்டிங்கில் தான் வரும். இந்த படம் எந்த காலகட்டத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னா 1997, 1998, 2000, 99, 2000. ஸோ இந்த 4 வருஷம் ஊட்டியில் கதை நடக்கிற மாதிரி இந்த காலகட்டத்தை பேசுது. இந்த காலகட்டங்கள் என்பது வந்து இப்போ இருக்கிற மாதிரி வந்து கேட்ஜெட்ஸிலான காலகட்டங்கள் இல்லை. லீவ் நாளில் வந்து நீங்கள் வந்து லெண்டிங் லைப்ரரியில் போய் புக்ஸ் எடுத்து படிக்கிறது தான் அப்போத்திய மிகப்பெரிய பொழுதுபோக்காகவே இருந்துச்சு. அதெல்லாம் தான் இந்த திரைப்படம் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ரைட். இந்த படம் வந்து டார்க் பேரண்டிங்கை பற்றி பேசுது. படத்தோட கதை தான் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூல் ஃபவுண்டர் ராஜ்குமார், அவர் தான் வந்து அப்துல் ரஃபி, அந்த கேரக்டர் வந்து அவர் தான், அப்துல் ரஃபி தான் வந்து ராஜ்குமார் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் 3 பசங்க. பொன்னாட்டி வந்து புரிஞ்சு போயிட்டாங்க. 3 பசங்களோட அவர் வந்து இருக்கிறார். கஷ்ட ஜீவனம், ஏன்னா நிறைய லாஸ் பண்ணிட்டார். ஓகேவா. அதனால் வந்து ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு அவரால் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழல். பட் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டே கிடையாது. இந்த கரண்ட் இல்லாமல் பசங்க வந்து இதில் கேனில் வந்து தண்ணி எடுத்து வந்தால் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணுறதுக்காக இருந்தாலும், குளிக்கிறதா இருந்தாலும், துணி துவைக்கிறதுனாலும் இந்த மாதிரியான கஷ்டங்களை அப்போ பட்டுட்டு இருக்கும்பொழுது அப்பாவை அவர் என்ன பண்ணுறாருன்னா, பசங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறார். திட்டுறாரு, திடீர்னு அணைச்சிக்கிறாரு, திட்டுறாரு, அதுக்கப்புறம் திடீர்னு அணைச்சிக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து பசங்களை வந்து ரொம்ப 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 கேவலமாக ட்ரீட் பண்ணுறாரு. ஆனால் அன்பு இருக்கான்னு கேட்டால் இருக்குது, கொஞ்சோன்னு இருக்குது.
ஸோ இந்த மாதிரியான சூழலில் இந்த குடும்பம் அந்த பிரச்சனைகள்லேருந்து, அந்த அப்பா கடன் தொல்லைகளில் இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையான்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. அப்துல் ரஃபி வந்து ராஜ்குமார் கேரக்டர் பண்ணியிருக்காரு. டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், பசங்களை வந்து கண்டிக்கிற இடங்கள்லையும் இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதே மாதிரி 2-3 சீன்ஸ் தான் வந்து இந்த பிரார்த்தனா ஸ்ரீகாந்த் வந்திருக்காங்க. ஏன்னா இது 4.5 மணி நேரம் படம், 2.5 மணி நேரத்துக்கு கட் பண்ணி இப்போ தியேட்டரிக்கல் ரிலீஸாக பண்ணியிருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய பாட்டை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த தாத்தாவை, அந்த பசங்க 3 பசங்க தாத்தாவை பிரார்த்தனா அவங்க அப்பாவை நடிச்சிருந்தார். அவரும் நல்லா நடிச்சிருந்தார். பசங்க 3 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தானுங்க. எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து அந்த கதறானுங்கல்ல, அது கேமரா வந்து இந்த ஷாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி போய் ஒரு கேப் கொடுத்து அப்புறம் திரும்ப ஃப்ரண்ட்டில் வரும். அந்த இடம் வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் அந்த 4 பேருமே வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து இன்டர்வல் பிளாக்ல வந்து அந்த பெரிய பையன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தான். கார்த்திக் கேரக்டர் பண்ண பையன் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தான். அப்பாவே வந்து அடிக்கிற மாதிரி அந்த நாய்க்கான அந்த இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி படத்தில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் இது எல்லாமே. இன்னொன்று, இந்த படத்தில் டெக்னிக்கலாக வந்து 2 விஷயங்கள் சூப்பர். ஒன்று வந்து மியூசிக் வந்து வேர் சங்கர் அவர் வந்து அந்த ஒரு டார்க்கை வந்து மியூசிக்கில் எடுத்துகிட்டு வந்தார் உண்மையிலே. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இருட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு விஷயம் தெரியாமல் படம் பார்க்கும்போது பேய் படம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் உண்மையிலே. அப்புறம் தான் வந்து காசு இல்லாதனால அவங்க எலக்ட்ரிசிட்டி அவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா அதை டைரக்டர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே மியூசிக் வந்து அந்தளவுக்கு செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, டைரக்டர் அவினாஷ் பிரகாஷ் தான் அந்த படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி. எல்லா ஃப்ரேமும் அள்ளுது. உண்மையிலே சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணதுனால எனக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து அப்பா வந்து அதாவது தாத்தா இருக்கார்ல, அவங்க வந்து பசங்களோட பேசிகிட்டு இருப்பார். என்ன பண்ணுறதுப்பா இப்படி இருக்கா அப்படின்னும் போது ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பார், ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக ஒரு ஷாட்டு. அந்த மாதிரி படத்தில் நிறைய ஷார்ட்ஸ் வந்து நான் வந்து சொல்லிட்டே போக முடியும். முக்கியமாக அந்த ஊட்டி வீடு, விக்டோரியா ஹவுஸ், அந்த மாதிரியான டைப் வந்து விக்டோரியா ஹவுஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கான லைட்டிங்லாம் வந்து, ஏன்னா அவனுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து எப்பயுமே பெரிய பெரிய ஜன்னல் வச்சு கட்டுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து எலக்ட்ரிசிட்டி இப்போ அதிகமாக கிடையாது. அப்படின்னும் போது சன்லைட் நிறைய உள்ளார வரணுன்றதுக்காக எல்லாமே பிரம்மாண்டமாக அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக வச்சு கட்டுறதுக்கு வேற ஒரு காரணமாக எதுவும் கிடையாது. லைட் வந்து உள்ளார வரணும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான கட்டடங்கள், அதுக்கான லைட்டிங்கு அது ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே எல்லா ஷாட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இவங்க வந்து டார்க்காக இருக்கும்போது வந்து அவங்க அப்பாலாம் இருக்கும்போது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு, அதன் பிறகு இவங்க ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்போது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஜாலியாக வந்து கலர்ஃபுல்லாக காமிச்சதும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபஸ்ட்டு அந்த லெண்டிங் லைப்ரரியில் போய் அதுக்கான லைட்டிங் இருந்ததுல அவ்வளோ சூப்பராக இருந்தது. அள்ளுதுன்னு வாங்கல அந்த மாதிரி. அந்த பொண்ணு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்ததுலேருந்து 2 பேருக்குமான அந்த ஷார்ட்டாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னும் போது, உண்மையிலே முதல் படத்தில் இவ்வளோ மெனக்கடல்கள், லைட்டிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சினிமோட்டோகிராஃபிலாம் வந்து அள்ளிக்கலாம். ஆனால் எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா, கதையை யார்கிட்ட எழுத கொடுத்துருக்கலாம். நீங்கள் டார்க் பேரண்டிங்கை சொல்ல வந்தீங்க, ஆனால் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. இப்போ நானும் வந்து இந்த மாதிரி டார்க் பேரண்டிங்கில் வந்து மாட்டினவன் தான். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அப்பாலாம் வந்து பல் விளக்கிட்டே இருந்து என் மேலே எச்சு தூக்கிட்டாரு. அந்த மாதிரி இந்த 90s வந்து கண் முன்னாடி எடுத்து வந்ததோ, அதே மாதிரி பாசம். இப்போ நீங்கள் ஃபைனலாக வந்து உங்கள் அப்பா உடம்புல உன் மேலே பாசமாக இல்லை இருந்தார். பொருளாதார சிக்கலில் தான் அவர் என்னை கிட்டே சேர்க்கலை. கிட்ட சேர்த்தா எதாவது கேட்டுருணும்னு பயம் இருக்குது. அதனால தான் என்னை வந்து தள்ளியே வச்சுருந்தார். அப்புறம் ஜோசியக்காரன் சொன்னதுனாலையும் தள்ளி வச்சாருன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் அந்த அன்பு பையன் எப்படியா முன்னேறணும், செஞ்சிடணும் அப்படின்ற பாசம் உடம்புலைக்கு உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பேரண்டிங் இதே மாதிரி டார்க் பேரண்டிங் பண்ணால் கூட அணைக்கிறதுல உடனே அணைச்சிடுவாங்க. பட்டுன்னு நான் ஏன் பண்ண தெரியுமா, மன்னிப்பு கேட்கறதுக்கோ ஒரு கைண்டை சொல்கிறதுக்கோ நான் ஏன் அந்த நேரத்தில் கோவப்பட்ட தெரியுமா, பிள்ளைங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதோ. ஏன்னா நான் அப்படி தான் நான் பேரண்டிங் பண்ணுறேன். ஒரு வேளை நான் கோவப்பட்டால் கூட உடனே என் பொண்ணை கூப்பிட்டு ஐ எம் வெரி சாரி ஃபார் தஸ், ஏன்னா இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷனில் நான் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், ஐ எம் வெரி சாரி. ஏன்னா தப்புனா நேர்மையாக மன்னிப்பு கேட்கும்பொழுது குழந்தை என்ன ஆகுனா, அப்பா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தோணும். இங்கே என்னென்னா, இது வந்து பயங்கர சைக்கோத்தனமாகவே போர்ட்ரைட் ஆகிருக்கு. அந்த கேரக்டரை பொறுத்தவரையிலையும் இயலாமை தான். ஆனால் நிறைய இடங்களில் வந்து சாதாரணமாக ஒன்றுக்கு இருந்ததுக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது, தொடடா அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு வந்து சுத்தம் பார்க்குறது எது. ஏன்னா கலாச்சாரங்கள், சுத்தங்கள் எல்லாமே எதுக்குன்னா, தன்னை யாராவது ஒருத்தனை வந்து அடிமைப்படுத்தணும்னு அந்த விஷயம்லாம் பண்ணுறது. ஒருத்தனை எந்த விஷயத்தில் அவனை அடிக்கணும் அப்படின்னா, சுத்தத்தை பார்த்து பார், இதெல்லாம் பண்ணலாம், அதனால் நான் அடிக்கிறேன், ஒன்றுக்கு இருந்துட்டு அதை தொட. இது எல்லாமே வந்து நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து என்னென்னா, ஒருத்தவனை ஆளுமை பண்ணுறதுக்கு, ஒருத்தவன் மேலே வந்து தன்னுடைய பவரை செலுத்துறதுக்கான விஷயமாக தான் நான் இதெல்லாம் பார்க்குறேன். அதுதான் அந்த போர்ட்ரைட் தான் வந்து இந்த படத்தை வந்து செமையாக மிஸ் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா நான் உலக படங்கள்லாம் நிறைய பார்க்கும்பொழுது இது எப்படி வந்து இது வந்து பாம்பேயில் வந்து செலக்ட் ஆச்சு போச்சு அப்படின்னும் போது இதுக்கான காரணங்கள் இதுவாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி. ஏன் அந்த கேரக்டர் வந்து நான் சைக்கோவாக சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நான் அப்பா கூடயே வேலை செய்வான். பசங்க இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரெட்டை வந்து நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு தான் சாப்பாடவே இல்லாமல் இருப்பான். சிகரெட்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இவன் லக்ஸுரியாக தான் இருக்கிறான் அப்பா.
பசங்க தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஊறுகாசூறு சாப்பிட்றாங்க, அவங்க வந்து இந்த வேலையாட்கள் கூடலாம் வந்து உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. முக்கியமாக வந்து ஒரு பையன் வந்து கடற்கரையில் போய் கடையில் போய் பொருள் வாங்கின்னு வரான், தனியாக பஸ் ஏறி வரான். அந்த போர்ஷன் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி க்யூட்னஸ் மொமெண்ட்டுன்றது பார்த்தா படத்தில் ரொம்ப கம்மி, டார்க் மொமெண்ட் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் அவினாஷ் பிரகாஷ் வந்து கதையை வேற ஐட்டையாவது கொடுத்துட்டு அதைப்படி காட்சிகள் எடுத்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கு. ஏன்னா மொதல் படத்தில் நீங்கள் வந்து சினிமோகிராஃபி பார்ப்பீங்களா, லைட்டிங் பார்ப்பீங்களா, எடிட்டிங்கில் என்ன பிரச்சனைனா, நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும், நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து தள்ளவே முடியாது. அதை வந்து நீங்கள் அது எப்படி சொல்கிறது, ஒரு ஷாட்டை வந்து நல்லா எடுத்த ஷாட்டை வந்து உங்களால் தூக்கி போடவே முடியாது. அதுவே வந்து படத்துக்கு பெரிய மைனஸ் ஆகும். இதெல்லாம் என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த படத்தில் வந்து பெரிய சிக்கலாக நான் பார்க்குறேன். மற்றபடி வந்து சொன்ன விதத்தில், இப்போ உதாரணத்துக்கு அம்மாக்காரி வந்து போகிறா, பிள்ளைங்க வருது, ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க அம்மான்ற ஃபீலே எனக்கு இல்லை. இன்னும் வந்து அவங்க வந்து சித்தின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அப்புறம் வந்து பார்க்குறாங்க நான் தான் வாழறது வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இவர் அதையும் திருத்தி விட்றாரு, என்னன்னே தெரியல. சரி, உலகப்பட விழாக்கள் வந்து 22 வருஷமாக பார்த்துட்டு இருந்த முறையில் இந்த படத்தை வந்து எனக்கு வந்து எந்தெந்த விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க போகிறாங்கன்னு என்னால் பார்க்க முடியும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை ஏற்றுவாங்கன்னா ஏற்றுக்க முடியாது. வாட் இஸ் த கன்க்ளூஷன் ரேட்டிங்னா, சினிமோகிராஃபியும் மியூசிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கதையும் கொஞ்சம் எடிட்டிங்கில் ரொம்ப கவனத்தோடையும் சில விஷயங்கள் வந்து, ஏன்னா நம்ம சில விஷயங்களை சொல்லும்போது, ஏன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நாங்கள் அப்படின்னு ஏன் படம் முடிக்கிறீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனைகள் தான் நாங்கள் ஒத்துமையாக இருக்குன்றதுக்காக தான் நீங்கள் முடிக்கிறீங்க, அது ஓகே. ஆனால் அதுக்கு முன்பாக நீங்கள் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல, பாம்பு வச்ச விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு கன்சிடரேஷனாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக உணரணும். ஆனால் இந்த படத்தில் அது இல்லைன்றதான் நான் சொல்ல வரேன். ஒருவேளை இந்த படத்தை 4 மணி நேரம் பார்த்துருந்தா ஒருவேளை எனக்கு வந்து அந்த படத்தில் வந்து பிடிச்சிருக்கலாம். 2.5 மணி நேரமாக கட் பண்ணும்போது என்னென்னா, துண்டாக எதையுமே எமோஷனல் வந்து கனெக்டே ஆகாமல் ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருந்தது உண்மையிலே. அதுதான் இந்த படத்துக்கான மைனஸாக நான் பார்க்குறேன். ஒருவேளை இந்த எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வேறு யார்ட்டாவது கொடுத்துருந்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் நான் கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா நான் பார்க்குறது சினிமோகிராஃபி தான். அவ்வளோ அற்புதமாக இருந்தது, செம்ம. சினிமோகிராஃபியை பொறுத்தவரையிலையும் இண்டோரை வந்து நீங்கள் வந்து லைட்டிங் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அவுடோரை நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. பட் அவுடோர் ஷாட்ஸ்லாம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்ததுன்றதுக்காக அதை சொல்ல வரேன். ரைட், எனிவே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் நான் சொல்லுவேன். ரைட், படத்துக்கான மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஆனால் நல்ல முயற்சி. முதல் படத்தில் வந்து ஒருத்தர் வந்து பண்ணும்போது நல்ல முயற்சி, ஆனால் அது வந்து சரியாக ப்ரெசென்டபுளாக இல்லை அப்படின்றதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். இதில் என்ன மார்க்க சொல்லிட்டு இருக்கிறது. ரைட், உங்களுடைய திரைப்படங்கள் இது மாதிரி வந்து ரிவ்யூ பண்ணணும், அதில் இருக்கிற விஷயங்கள் என்னதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பிஆர்ஓ நிக்கில் அண்டு அவங்க அசிஸ்டண்ட் கார்த்தியை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். வேற என்ன உங்கள் கருத்துக்களை பெண்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். வணக்கம். ஒரு நாளைக்கு 5 படம், ஐ மூவ் 5 சாரி சென்னை பைலட் தேட்டர் தான் முதலாக ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து. ஏன்னா ஒவ்வொரு ஜானரும் இனி வரும் இயக்குனர்கள், நான் யூகேயில் இருக்கிறதுனால எல்லா படத்தையும் பார்த்துட்டு உடனே வந்து படத்தை வேது சங்கர் சுகோணம் ஏறக்குறைய நீங்கள் வந்து 1900 இந்த படம் வந்து எந்த ரஃபியா வந்து சாரி வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்னா இன்னும் நல்லா பெட்டராக. ரைட், எனிவே